ஹாய் ஹலோ வெல்கமர்ஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, எல்லாம் கர்மா தான். கர்மா வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோமோ அதை வந்து திரும்ப வந்து நமக்கு வந்து செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனோகர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அதை வந்து நம்மளுடைய அன்னபூர்ணியோட காதில் வந்து பட்டதுங்க. எங்கேயோ மனோகர் தம்பி வந்து பேசுகிறாரே, எனக்கு வந்து மனோகர் குரல் மாதிரி வந்து கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து அப்படியே வந்து என்னடா இது வந்து மனோகராக தான் இருக்கும், ஒருவேளை வந்து நம்மளுடைய பிரம்மையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து கோயிலை விட்டு வந்து கிளம்பி வந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து முன்னாடி போய் பார்த்தா தான் தெரியுது மனோகர் தான். மனோகர் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்ட உடனே வந்து நம்ம மனோகரும் வந்து ஐயோ என்ன இவங்க வந்து பார்த்துட்டாங்க, நம்ம வந்து யார் கண்ணிலையும் வந்து படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வேலை உண்டு நம்ம ஒரு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதோ ஒன்று பார்த்துட்டு வந்து உக்காந்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து இவங்க கண்ணில் வந்து பட்டுட்டுமே, இவங்க கண்ணில் வந்து பட்டால் யாரோ ஒருத்தர் நம்ம சொந்தக்காரங்க வந்து தெரிஞ்சிடுறாங்க, தெரிஞ்சாங்கன்னா வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மனோகர் வந்து நினச்சிடக்கூடாது. ஆனால் இவங்க வந்து அன்னபூர்ணி வந்து எஃபெக்ட் வந்து போட்டால் தான் மட்டும்தான் அந்த உண்மையெல்லாம் வந்து சொல்ல வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நடக்குது, என்னென்ன நடக்கக்கூடாது, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தடுத்து நிறுத்தாகணும், உங்களால் மட்டும்தான் வந்து முடியும் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து கோர்ட்டில் வந்து சொல்லி சொன்னால் மட்டும்தான் வந்து விஜய் மாப்பிள்ளையை வந்து வெளியே விடுவாங்க. உங்களுக்கே வந்து தெரியும், உங்கள் மாப்பிள்ளை வந்து ஏகப்பட்டதாக வந்து உங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு அந்த வீட்டில். உங்களுக்கு வந்து உங்கள் மனைவி வந்து மரியாதை கொடுக்கல, உங்கள் பொண்ணு வந்து மரியாதை கொடுக்கல, யாருமே வந்து அந்த வீட்டில் வந்து மரியாதை கொடுக்கல. ஆனால் மரியாதை கொடுத்தவங்க வந்து இந்த நிலைமைக்கு வந்து இருக்காங்க. மல்லியும் விஜய் அதுக்கப்புறம் வெண்பா இவங்க எல்லாருமே வந்து இந்த நிலைமைக்கு வந்து இருக்காங்க. இந்த நிலைமைக்கு வந்து ஆளாகிட்டவங்கள வந்து நீங்கள் வந்து எப்படியாச்சும் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வந்து மரியாதை கொடுத்து அவங்கள எப்படியாச்சும் வந்து நீங்கள் தாங்க வந்து சாட்சி வந்து சொல்லி நீங்கள் வெளியே வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து சொல்கிறாங்க மனோகர்கிட்ட. ஐயோ மாப்பிள்ளைக்கு வந்து இந்த நிலமை ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி பார்க்குறாரு. பணம் இருந்தபோது வந்து அவர் வந்து என்னை வந்து மதித்தார் மதிக்கலை அப்படின்றதெல்லாம் வந்து வேறு விஷயம். இப்போ அவர் வந்து காப்பாற்றணுமா அப்படின்றதும் வந்து எனக்கு வந்து என்ன தோணுதுன்னு வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து மைண்ட் செட்டே இல்லைங்க. அவர் வந்து என்ன நினைக்கிறாரு, இல்லை மனோகர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து இன்னொரு பக்கத்தில் வந்து சாட்சிக்கு வந்து இன்னொரு வீடியோவும் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. என்னடா ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, வெண்பா வந்து அந்த வீட்டில் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாட்சிகள் வந்து ரெடி பண்ணுறாங்க, ஆதாரங்கள் வந்து திரட்டுறாங்க, எல்லாமே வந்து பண்ணுறாங்க. ஆனால் மனோகர் வந்து கிடைச்சதுமே வந்து அன்னபூர்ணி அம்மா வந்து தெளிவாக வந்து சொல்லுங்கள், இப்படி தான் வந்து உங்கள் மாப்பிள்ளையை வந்து நீங்கள் தான் வந்து காப்பாற்றணும், நீங்கள் வந்து காப்பாற்றலைன்னா கண்டிப்பாக வந்து வேறு யாராலையும் வந்து காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து ஆணி அடித்த மாதிரி வந்து சொன்னால் அவருக்கு வந்து புரிய வருமா, இல்லை வந்து அவர் வந்து பழைய நினைவுகளில் வந்து இல்லாமல் இருக்காரா அப்படின்றது வந்து தெரில. ஆனால் அவரை வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து ஒரு ஆச்சரியத்தோடு கூட வந்து பார்க்கல. யாரோ நம்மளை வந்து கூப்பிடுறாங்களே அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து திரும்பி பார்க்குறாரே தவிர, ஒரு ஆச்சரியமாக வந்து அவர் வந்து பார்க்கவே கிடையாது. அது வந்து எனக்கு நல்லாவே வந்து புரியுதுங்க. அவர் வந்து ஆச்சரியமாக வந்து பார்த்துருந்தா கண்டிப்பாக வந்து ஏதோ வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் வந்து பழைய நினைவுகளெல்லாம் வந்து மறந்திருக்காரு அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்குள்ளே வந்து தோணுது. அன்னபூர்ணியும் வந்து சடனாக வந்து வேறு எதுவுமே வந்து சொல்லலை. அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கதிரேசன் வந்து டைமண்ட் நெக்லஸ் கொடுக்குறது என்ன, உங்களுக்கு ஒரு வில்லா வந்து ரெடி பண்ணி தரேன், உங்கள் பொண்ணு வந்து ஹனிமூன் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க, அங்கே வந்து எல்லா செலவும் வந்து நம்மளது தான், கல்யாண செலவு வந்து நம்மளது தான், உங்களுக்கு வந்து ஒரு லக்ஸரி கார் வந்து புக் பண்ணியிருக்கேன், சாயந்தரம் வந்து வீட்டான வந்து நிற்கும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒரு வேளை வந்து பணக்காரங்களாக இருந்தால் இந்த மாதிரி வக்கீலுங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வந்து நிறைய வந்து கிடைக்குமா இந்த கேஸில் வந்து வின் பண்ணி கொடுத்தா அப்படின்ற மாதிரி வந்து தோணுதுங்க. எப்படி பார்த்தாலுமே வந்து ஒரு பக்கம் வந்து நியாயம், இன்னொரு பக்கம் வந்து அநியாயம் வந்து இருக்கும். அது வந்து நியாயத்துக்கு பக்கம் வந்து நீங்கள் வந்து பணம் வாங்கினா வந்து பரவாயில்ல, அநியாயத்துக்கு வந்து நீங்கள் வந்து பணம் வாங்கணும்னு சொல்லிட்டு வந்து அந்த கேஸை வந்து எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் செய்கிற நியாயங்கள் நீதிகள் எல்லாமே வந்து உங்கள் பிள்ளைகளை வந்து சாரும் அப்படின்றத மட்டும் வந்து நினைவில் கொள்ளுங்கள். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைக்கும், அதுக்கப்புறம் வந்து ஏகப்பட்ட நிம்மதிக்கும், அதுக்கப்புறம் துன்பத்துக்கும் ஆளாகாமல் நீங்கள் வந்து எப்படியாச்சும் வந்து உங்கள் கர்ம பலன்களை வந்து நல்லதாகவே வந்து சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல வரேன். அதே மாதிரி தான் நம்ம மனோகரம் வந்து சொல்லிகிட்ருக்காரு. நம்ம என்ன கர்ம பலன் வந்து செய்கிறோமோ அதுதான் வந்து நமக்கு வந்து திரும்ப வந்து கொடுக்கும். நம்ம வந்து ஒழுங்காக இருந்தால் நம்ம கண்டிப்பாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் வந்து ஒழுங்காக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளே வந்து முதல்ல வந்து மாறணும்,
மாற்றங்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து உண்டாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தவங்க கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மனோகர் வந்து நிறைய விஷயங்கள் கருத்துக்கள் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தார். அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வந்து பொருந்தும் அப்படின்னு தான் வந்து சொல்ல வரேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பபாய், see you, டாடா.